எங்க மேக்ஸ் டீச்சர் அடிக்கடி சொல்வாரு, நம்ம வாழ்வதற்கான செலவு ரொம்ப ரொம்ப கம்மி, அடுத்தவர்கள் மாதிரி வாழ்வதற்கான செலவு தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாரு. பைபிள்ல ஒரு அழகான வாசகம் வரும், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதனால அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை பார்த்து பார்த்து வாழ்வதை விட்டுவிட்டு நம்மளால முடிஞ்ச நமக்கு பிடிச்ச எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து பழக்கணும். நல்லதே நடக்கும், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கு. எங்க மேக்ஸ் டீச்சர் அடிக்கடி சொல்வாரு, நம்ம வாழ்வதற்கான செலவு ரொம்ப ரொம்ப கம்மி, அடுத்தவர்கள் மாதிரி வாழ்வதற்கான செலவு தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாரு. பைபிள்ல ஒரு அழகான வாசகம் வரும், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதனால அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை பார்த்து பார்த்து வாழ்வதை விட்டுவிட்டு நம்மளால முடிஞ்ச நமக்கு பிடிச்ச எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து பழக்கணும். நல்லதே நடக்கும், வாழ்க்கையில